இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆறு போல நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன் என்ற இறை வார்த்தைக்கேற்ப மனித குலத்திற்கு ஆறு போல நிறை வாழ்வை கொடுக்கக்கூடிய அன்னைக்கு இன்று நாம் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். புனித லூர்து அன்னை 1858 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டிலே பிரென்னீஸ் மலை அடிவாரத்திலே லூர்து நகருக்கு அருகிலே குன்றுகளுக்கு இடையிலே முதல் முறையாக பெர்னதெத் சுருபி என்ற 14 வயது சிறுமிக்கு அன்னை காட்சி கொடுக்கிறார். இளமை தோற்றத்துடன் மரியா மிக அழகு நிறைந்தவராக காணப்பட்டார் என்று குறிப்பிடப்படுகிறது. அது மட்டுமல்ல, கைகளிலே ஜெபமாலை ஏந்தியவராக அன்னை காட்சி கொடுத்தார் என்று நம்முடைய திருச்சபை நமக்கு அறிவுறுத்துகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதன் பிறகு அதே பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி காட்சி கொடுக்கிறார். மார்ச் மாதம் 25ஆம் தேதி காட்சி கொடுக்கிறார். அப்பொழுது அன்னை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் நாமே அமல உற்பவி என்ற அந்த வார்த்தையை அன்னை அவர்கள் சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, அதன் பிறகு அன்னை தொடர்ந்து 18வது முறையாக காட்சி கொடுக்கிறார். கார்மேல் மலை திருவிழா அன்று பெர்னதெத்துக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது இந்த வார்த்தைகளை அன்னை சொல்லுகிறார்கள். பாவிகளுக்காக நீங்கள் மன்றாட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஜபத்துடன் தவ முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அன்னை பணித்த அந்த நிகழ்வை நாம் அறிவோம். உலகின் எத்திசையிலுமிருந்தும் பல்வேறு புதுமைகள், நோய்கள் நீங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். பாவிகள் மனம் திரும்புகிற நிகழ்வு என சொல்லி பல்வேறு அற்புதங்கள், அதிசயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அன்னை எங்கெல்லாம் காட்சி கொடுக்கிறாரோ அந்த இடங்களெல்லாம் இன்று மக்கள் கூட்டம் சென்று கொண்டிருப்பதனுடைய காரணம் என்ன? இன்னைக்கு வேலை நகருக்கு இவ்வளவு பேரும் வந்திருக்கிறீர்கள் என்றால் இந்த திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். மக்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்கள் இந்த வேலை நகருக்கு வருகிறார்கள் என்றால் என்ன காரணம்? இந்த அன்னை அப்படி என்ன செய்தார்கள்? அன்னை ஒவ்வொருவரையும் ஈர்க்கிற தாயாக இருக்கிறார்கள். இன்னைக்கு லூர்து நகருக்கு செல்லுகிற மனிதர்கள் எல்லோரும் எதை அனுபவிக்கின்றார்கள்? அந்த அன்னையினுடைய அந்த தாய்மை பண்பை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இந்த அன்னையினுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது கவலைகள் மறந்து போகின்றது. வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதைத்தான் இன்று வாசிக்க கேட்டோம். ஆறு போல நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன் என்று சொல்லுகிறார். இந்த நிறைவாழ்வு நம்முடைய உள்ளங்களிலே பாய்ந்தோடுகிறது. ஏன், எப்படி? இந்த அன்னையை தரிசிக்கின்ற பொழுது, அன்னையினுடைய பாதத்திலே மண்டியிட்டு மன்றாடுகிற பொழுது, அன்னையை நோக்கி, அன்னையே எங்கள் குடும்ப எல்லா பிரச்சனைகளையும் உம்மிடம் நாங்கள் ஒப்படைக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய பாரங்களை எல்லாம் அன்னையிடம் சமர்ப்பிக்கின்ற பொழுது நம் உள்ளத்திற்குள்ளாக ஒரு ஆறுதல், ஒரு ஆசீர்வாதம் பாய்ந்தோடுகிறது. பிரியமானவர்களே, இந்த அன்னை இன்றும் நமக்கும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். 2 உண்மை நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 1999ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 51 வயது நிரம்பிய அந்த மனிதரை வீல் சேர்ல அமர வைத்து அங்கு லூர்து நகருக்கு தள்ளி செல்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய அந்த அருவியிலே அவர் அந்த நீரை பருகுகிறார். அதன் பிறகு அந்த மனிதரை ஆலயத்திற்கு அழைத்து செல்லுகிறார்கள். அன்றைய நாளிலே நற்கருணை எழுந்தேற்றம் செய்யப்பட்டு நற்கருணை ஆராதனை நடந்து கொண்டு இருக்கின்றது. பிரியமானவர்களே, அந்த நற்கருணை ஆராதனை வேளையிலே மக்கள் எல்லோரும் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவ்வாறாக இந்த மனிதரும், ஆண்டவரே என்னுடைய இந்த முடக்குவாதத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார். அப்பொழுது குருவானவர் அந்த நற்கருணையை கைகளிலே ஏந்தி அந்த மக்கள் மத்தியிலே அவர் நடந்து வருகின்ற பொழுது இந்த மனிதர் என்ன செய்தார் என்றார் அந்த வீல் சேர்ல அமர்ந்தவாறே அந்த நற்கருணை அவர் தொட முயற்சி செய்தார். சற்று தூரமாக இருக்கிறது. கொஞ்சம் மெல்ல மெல்ல அவருடைய அந்த இருக்கையிலிருந்து நகர்ந்து வந்து அந்த நற்கருணை தொட முயற்சி செய்தார். முடியல. இன்னும் நகர்ந்து வந்தார். முடியல. மெதுவாக எழ ஆரம்பித்தார். எழுந்தார், நின்றார், நற்கருணையை தொட்டார்.
நடந்த புதுமை என்ன தெரியுமா? முடக்குவாதத்தால் இருந்த அந்த மனிதர் எழுந்து நடக்க ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, அற்புதம், அதிசயம். இந்த அன்னையை நம்பி வருகிறவர்கள் ஒருபொழுதும் வெறும் கையோடு செல்வது கிடையாது. இதான் இந்த அன்னையினுடைய சிறப்பு. இதற்கு சாட்சி நாம் எல்லோரும். இன்னைக்கு இந்த அன்னையை நோக்கி வந்திருக்கிறோம் என்றால் திரும்பி அவர்கள் நம்மை வெறும் கையோடு அனுப்புவதே கிடையாது. ஆசீர்வாதங்களை அள்ளி பொழிகிற அன்னையாக இருக்கிறார். நமக்காக ஒவ்வொரு நொடி பொழுதும் பரிந்து பேசுகிற அன்னையாக இந்த அன்னை இருந்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, இரண்டாவது உண்மை நிகழ்வு, இது மிகவும் முக்கியமான ஒரு உண்மை நிகழ்வு. பிரியமானவர்களே, காரணம் ஜெபத்தினுடைய வல்லமை ஒரு மனிதனை எப்படி மாற்றும் என்பதற்கு ஒரு உதாரணம். அது மட்டுமல்ல, ஜெபமாலையினுடைய ஆற்றலினாலே ஒரு மனிதன் எப்படி நல்வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு ஒரு உண்மை நிகழ்வாக இந்த புதுமை இருக்கிறது. பார்த்தோலோ லோங்கோ என்று சொல்லப்படுகிற இத்தாலி நாட்டை சேர்ந்த அந்த இளைஞர் சட்ட படிப்பு படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இது 18ஆம் நூற்றாண்டில் நடந்த நிகழ்வு. இவருக்கு கடவுள் மீது நம்பிக்கை என்பதே கிடையாது. கடவுள் நம்பிக்கையற்ற மனிதராக இவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். திருச்சபைக்கு எதிராக பேசுகின்றார். போப்பானவருக்கு எதிராக இவர் பேசுகின்றார். இவர் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எந்த அளவிற்கு என்றால் அவருடைய வாழ்க்கையில ஒரு தன்னுடைய எல்லையை கடந்து தீய ஆவிகளோடு பேசுகிற ஒரு குரு என்று சொல்லி தன்னை அடையாளம் காட்டிக் கொள்கிறார். என்னால் தீய ஆவிகளோடு பேச முடியும், பேய்களோடு பேச முடியும் என்று சொல்லி நான் ஒரு குரு என்று தீய ஆவியின் குருவாக தன்னை காட்டிக் கொள்கிறார். அந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கை திசை மாறி செல்லுகின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, இவருடைய உடலும் முகமும் எப்படி இருந்தது என்று சொல்லுகின்ற பொழுது வரலாறு இவ்வாறு சொல்லுகிறது: இவரது உடலும் முகமும் இருள் நிறைந்ததை போன காணப்பட்டது என்று சொல்லி, இப்படிப்பட்ட இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்றால், ஒரு முறை ஒரு குருவானவரை சந்திக்க இவர் செல்லுகின்றார். எதர்ச்சையாக அவரை சந்திக்க நேர்கின்றது. அப்பொழுது யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது வசனம் அங்கு அவருடைய காதுகளிலே விழுகிறது. திருடன் திருடுவதற்கும் அழிப்பதற்கும் கொல்வதற்கும் தான் தீயவன் வருவான் என்ற இந்த வார்த்தை இவருடைய காதுகளிலே விழுகிறது. இந்த இறை வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய உள்ளத்திற்குள்ளாக செயல்பட ஆரம்பிக்கின்றது. தீயவன் திருடுவதற்கும் அழிப்பதற்கும் கொல்லுவதற்கும் வருவான் என்ற இந்த வார்த்தையுடைய உள்ளத்திற்குள்ளாக சென்று அவரை யோசிக்க வைக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக எந்த அளவிற்கு என்றால், தான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், இனி வாழக்கூடாது, ஏன் இப்படி தீய உள்ளத்தோடு வாழ வேண்டும் என்று தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றம் உருவாகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபமாலையை பற்றி அவர் கேள்விப்பட ஆரம்பிக்கின்றார். இந்த ஜெபமாலையை கைகளிலே ஏந்த ஆரம்பிக்கின்றார், ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். அவருடைய வாழ்க்கை மாறுபட்டு இன்று ஒரு புனித நிலைக்கு அவர் கடந்து சென்றிருக்கிறார் என்றால், இயேசுவில் பிரியமானவர்களே, அந்த ஜெபமாலையினுடைய ஆற்றல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாமும் இந்த ஜெபமாலையை ஜெபித்து கொண்டே இருக்கின்றோம். வீட்டில் ஜெபிக்கிறோம், ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறோம். நாம் எந்த அளவிற்கு உணர்ந்து ஜெபிக்கிறோம் என்பதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்றால் வல்லமை நிறைந்த மாலையாக இது இருக்கிறது. ஆண்டவருடைய முழு வாழ்க்கையையும் இந்த ஜெபமாலையிலே நாம் தியானித்து பார்க்கின்றோம். அன்னையை நாம் போற்றி புகழுகின்றோம். எனவே இந்த அன்னை ஒரு தாய்மை உள்ளத்தோடு நம்மோடு இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு நாள் தன்னுடைய சிறிய மகன் விளையாண்டு கொண்டிருக்கிறான். அந்த தாயானவள், அப்பா கொஞ்சம் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சிறு பிள்ளைகள் எப்பொழுதுமே சொன்ன பேச்சு கேட்காது. அந்த குழந்தை என்ன பண்ணுது, வேகமாக ஓடுகிறது. அந்த தாய் பிள்ளையை பிடிப்பதற்காக வேகமாக ஓடி சென்று கொண்டிருக்கிறாள். அந்த பையன் திரும்பி பின்புறமாக நடந்து செல்லு கொண்டு இருக்கிறான். கொஞ்சம் தூரம் போறான். போனதுக்கு அப்புறம் பார்க்குறான், அந்த இடத்துல ஒரு பெரிய தரை கிணறு இருக்கிறது. இந்த தாயானவள் நடந்து சென்று கொண்டே இருக்கிறான். அவன் பின்புறமாக நடந்து சென்று கொண்டு இருக்கிறான். இன்னும் ஒரு 2 அடி எடுத்து வச்சா, அவன் காலை பின்னாடி எடுத்து வச்சானா கிணத்துல விழுந்துருவான். சாதாரணமாக எப்படி பிள்ளைகளை கூப்பிடுவோம், வாப்பான்னு சொல்லுவாங்க, உனக்கு அது தரேன் இது தரேன் வான்னு சொல்லுவாங்க. இந்த தாய் யோசித்தாள், நான் இப்போ அவனை ஏதாவது சொன்னேன் அப்படின்னா அவன் இன்னமும் பின்னாடி தான் செல்லுவான். இப்போ அந்த தாய் என்ன செய்தால் தெரியுமா, ஏன் பிள்ளையின் மீது உள்ள கரிசனை காப்பாற்ற வேண்டும் என் பிள்ளையை, நான் வீட்டுக்கு போகிறேன், நீ வந்தாவா வராட்டிப்போன்னு சொல்லி தாய் திரும்பி வருகிறார்கள். வந்த உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான், பின்னாடி போயிட்டு இருந்தேன் வேகமாக அம்மாவை நோக்கி ஓடி வர ஆரம்பிக்கின்றான். சாதாரண உலகத்தில் இருக்கக்கூடிய தாய்க்கே இவ்வளவு அக்கறை இருக்கிறது என்றால், நம்முடைய தாயாக, இறைவனுடைய தாயாக இருக்கிற நம்முடைய அன்னை நம் மீது எவ்வளவு கரிசனை கொண்டு இருப்பார், நம் மீது எவ்வளவு அக்கறை கொண்டு இருப்பார்.
நாம் அழுகின்ற பொழுது அவர் நம்மை அழ விட்டு விடுவாரா? நம்முடைய வாழ்க்கையிலே நம் கவலைகளோடு இருக்கின்ற பொழுது நம் கவலைகளோடு வாழ்ந்துவிட அவர் விட்டு விடுவாரா? அல்லது நாம் வேதனையிலே நொந்து கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த அன்னையிடம் வந்து நாம் மன்றாடுகிற பொழுது அந்த வேதனையிலே நாம் மூழ்கிவிட விட்டு விடுவாரா? கண்டிப்பாக இல்லை. பிரியமானவர்களே, லூர்து நகரிலே காட்சி கொடுத்த அந்த தாய், வேலை நகரிலே காட்சி கொடுத்த அந்த தாய் இன்று நம் ஒவ்வொரு மீதும் கருணை உள்ள தாயாக இருக்கிறார், இரக்கமுள்ள தாயாக இருக்கிறார், பரிவு நிறைந்த தாயாக இருக்கிறார், நம்மை மீட்ட தாயாக இருக்கிறார், தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசுகிற தாயாக இருக்கிறார். எனவே நாம் இன்று இந்த விழாவை கொண்டாடுகிற வேளையிலே நாம் நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக சொல்ல வேண்டியதுதான், இனி என் வாழ்க்கையிலே இந்த ஜெபத்தை செவ்மாலையை நான் ஆயுதமாக எடுத்துக்கொள்வேன். சாத்தானுடைய கட்டுகளை முறியடிப்பேன், தீமையினுடைய ஆதிக்கத்தை முறியடிப்பேன். இனி நான் கடவுளுடைய பிள்ளையாக எப்பொழுதுமே வாழுவேன். மனம் மாற்றம் பெற்ற பிள்ளையாக, ஒருத்தல் முயற்சிகள் வாயிலாக ஆண்டவரோடு நெருங்கி வாழுகிற பிள்ளையாக நான் கண்டிப்பாக வாழுவேன் என்ற ஒரு சிந்தனையை உள்ளத்தில் நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளிலே சிறப்பாக தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். உங்கள் அனைவருக்கும் இங்க இருக்கிற குருக்கள் சார்பாக, என்னுடைய சார்பாக லூர்து நகர் அன்னையினுடைய திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாம் உள்ள இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.